ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 220 எனில் அதன் அடக்க விலை என்ன? ஓகே பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபார்முலா படி போனா ஈஸியா ஆன்சர் பண்ணுவீங்க. 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க, ஆனா 10% லாபமும் கிடைக்குது. குறித்த விலை சொல்லிட்டாங்க, அடக்க விலை கேட்கறாங்க. மொத்தம் 4 கண்டென்ட் இருக்கான். தள்ளுபடி, லாபம், குறித்த விலை, அடக்க விலை. இந்த 4 கான்செப்ட் வச்சு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா குறித்த விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் கீழே 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. அவ்வளவுதான்ப்பா. இந்த ஃபார்முலாவை நல்லா யாவச்சுங்க, ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? நீங்க மற்ற மெத்தட்ல போடுறத விட இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணி முடிச்சிருவீங்க. இது ஃபார்முலோட சம்டைம் கொஸ்டின்ஸ் வரும். குறித்த விலை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, இதே வச்சு அடக்க விலை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சொல்லி என்ன பண்ணலாம், உல்டா பண்ணி கேட்பாங்க. எப்படின்னா அடக்க விலை அப்படியே வச்சுக்கோ, அப்போ 100 மைனஸ் சைடு மேலே போயிடும், 100 பிளஸ் ஆகும் கீழே வந்துடும் இந்த சைடுக்கு போகும்போது. ஓகேவா? அது கூட நம்ம கேட்கலாம். ஸோ அதனால குறித்த விலை, அடக்க விலை, லாபம், நட்டம் இதுக்குள்ள தொடர்பு எனக்கு இந்த ஃபார்முலா தான் வரும். ஓகே பாருங்க, குறித்த விலை எனக்கு எவ்வளோ 220. ஓகே 100 பிளஸ் லாபம், லாபம் எனக்கு 10%. அப்ப லாபம்னா 100 கூட்டிக்கங்க, 100ல 10 கூட்டினா 110. தள்ளுபடி என்ன பண்ணும், 100ல இருந்து கழிக்கணும். இப்ப தள்ளுபடி எவ்வளவு 10%. அப்ப 100ல 10 போச்சுன்னா 90 இன்ட்டு அடக்க விலை. ஓகே இப்ப என்ன பண்ணலாம், நமக்கு தேவை அடக்க விலை தான். அப்ப இந்த மதிப்பை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்ப என்னாகும், தலைகீழா மாறும். அப்ப 90 மேல போயிடும், 110 கீழே வரும். அப்ப 220 இன்ட்டு 90 மேல போயிடும், 110 கீழே வந்துடும் அடக்க விலை. இல்லை நீங்க அப்படியே அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 110 110, 2 110 220. அப்ப 2 இன்ட்டு 90 எவ்வளவு வரும், 180. அப்ப அடக்க விலை மதிப்பு எனக்கு எவ்வளோ, 180 ரூபாய். ஸோ ஆப்ஷன் சி. அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ குறித்த விலை, அடக்க விலை, லாபம், தள்ளுபடி வந்தா உள்ள தொடர்புக்கான ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்துடும்.